ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான க்ரீமியான முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் சீசனில் வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடிக்கடி செய்யணும் போல் இருக்கும், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் கிரேவி வந்துட்டு சோறு, இட்லி, தோசை, சப்பாத்தி மேலே எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 7 முருங்கைக்காய் கிட்ட எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்காய் கிரேவி வந்துட்டு ரொம்ப காரமாலாம் இருக்காது. கொஞ்சம் ஸ்வீட்டான தேங்காய் பால் சேர்த்து தான் நம்ம செய்வோம். இதில் திக்கான தேங்காய் பால் சேர்த்து செய்வோம். அதனால வந்துட்டு கொஞ்சம் இனிச்சாப்பில் இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போது முருங்கைக்காய் வந்துட்டு அழகாக தோல்லாம் சீவிட்டு உரிச்சிட்டு இது போல் தண்ணியில் போட்டுக்கோங்க. முருங்கைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் முருங்கைக்காய் சீசனில் வந்துட்டு நீங்கள் நிறைய டைம் முருங்கைக்காய் சாப்பிடுங்க. மெயினாக முருங்கைக்காயில் வந்துட்டு விட்டமின்கள் நிறையாவே இருக்குது. அப்புறம் பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்துலாம் நிறைய இருக்குது. அப்புறம் வந்துட்டு நமக்கு முருங்கைக்காயில் வந்துட்டு நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்துட்டு செரிமானத்துக்கு உதவும். அப்புறம் வந்துட்டு முருங்கைக்காய் வந்துட்டு சர்க்கரையின் அளவை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். இது போல் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் முருங்கைக்காய் வந்துட்டு நீங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய கொடுங்க. இது போல் முருங்கைக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. சூடு ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இது போல் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம், 2 போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வதங்கிறதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போது இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு 2 நல்ல பழமான பெரிய தக்காளியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்துட்டு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடணும். இது கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் போடுங்க. ஒரு நிமிஷம் போட்டிங்கன்னா நமக்கு வந்து தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த டைமில் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு நிமிஷம் சிம்மில் வைங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த குழம்பு மசாலா வந்துட்டு ஜீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் கொத்தமல்லி இது போல் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நான் வந்துட்டு வேறு மசாலா எதுவும் சேர்க்கலை, குழம்பு மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். இது போல் நல்லா இந்த வாசம் வரும், மசாலாவோட வாசம் நல்லா வரும். இந்த டைமில் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்துட்டு கெட்டியான தயிர் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த தயிர் வந்துட்டு நல்லா இந்த கட்டி கட்டியாக உள்ளதெல்லாம் கரைஞ்சி இன்னுமே நல்லா க்ரீமியாக வரும். அது வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது தயிரில் உள்ள அந்த கட்டி கட்டியாக வெள்ளை வெள்ளையாக உள்ளதெல்லாம் நல்லா கரைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட முருங்கைக்காவை சேர்த்துக்கணும்.
இப்போ இது கூடவே எல்லா முருங்கைக்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா அடியோடு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா வந்து முருங்கைக்காய் எல்லாத்துலேயும் நல்லா அப்சர்வ் ஆகணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க. ஒரு நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னும் நமக்கு வந்து வேகலை. ஜஸ்ட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம சிம்மில் வச்சு எடுத்துருக்கோம். இந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். அதாவது நம்ம குழம்பு மாதிரி செய்யலை, ஜஸ்ட்டு கிரேவி மாதிரி இது மாதிரி க்ரீமியாக இருக்கணும். முருங்கைக்காய் வேகிறதுக்காக முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி இருந்தால் போதுமானது. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போது வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்பவே சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கட்டும் நமக்கு வெந்துகிட்டே இருக்கும்போது வந்துட்டு கெட்டியான தேங்காய் பால் வந்துட்டு ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பெரிய மூடியில் ஒரு மூடி தேங்காய் வந்துட்டு நல்லா அரைச்சி கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் பால் தான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலை அப்படின்னா இது மட்டும் போதும், இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா தேங்காய் பால் வந்துட்டு திரண்டாப்பில் வந்துடும். அது மாதிரி நம்ம ஆக விட்டுறக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றுனதுமே வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு தடவை நல்லா சூட்டோடு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா நமக்கு மண் சட்டியில் வைக்கிறதுனால இன்னும் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி இன்னும் நல்லா நமக்கு க்ரீம் ஆகிடும். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான க்ரீமியான முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இதை செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட எல்லா வீடியோவையும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.